அல்ஹம்துலில்லாஹ் ஹஸரத் அவர்களுடைய பயான் மிகவும் அருமையாக இருந்தது. சொன்னபடியும் கேட்டபடியும் நடைபெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்று பிரார்த்திப்போம். இப்பொழுது கிராத் காரி அவர்களுடைய கிராத் ஒன்று இருக்கிறது. 7 மாணவர்கள் நம்முடைய உலக கல்வியை கற்றுக்கொண்டே ஹிஃபுது பாடத்தை முடித்திருக்கிறார்கள். அந்த மாணவர்களுக்கு சனது வழங்கும் விழா நிகழ்ச்சி இருக்கிறது. இவை அனைத்துமே இன்னும் 15-20 நிமிடத்தில் நிறைவு பெற இருக்கிறது. தயவுசெய்து அமைதி காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேக்சிமம் 20 மினிட்ஸ், அதுக்குள்ள முடிச்சிடலாம். அதுக்கு முன்னதாக 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் நம்முடைய எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் அப்துல் ரஸாக் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தயவு செய்து 2 நிமிடங்களுக்கு மேலாக எடுக்க வேண்டாம். மஹல்லாவிலே பாங்கு சொல்லக்கூடிய அந்த பாங்குடைய வக்து வரும் பொழுது நம்முடைய மொபைலுக்கும் ஒரு ஆப்பை செட் பண்ணியிருக்கிறாங்க. நம்முடைய மொபைலுக்கும் அந்த பாங்கு வந்துடும். 1 நிமிஷம் அல்லது 2 நிமிடத்திலே அந்த ஆப்பினுடைய இன்ட்ரோடக்ஷனை வழங்கி நகரமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு புதுமையை இது கொடுக்கும்போது நமக்கு எல்லா விஷயத்தும் மார்க்கத்துக்கு துணையா போறதா இருக்கணும். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சென்னையில மஸ்ஜித் மாமூல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த ஆப் என்னன்னு சொன்னாக்கா, அந்த மொஹல்லா பள்ளியை செலக்ட் பண்ணிட்டாக்கா அந்த பள்ளியுடைய மொஹல்லா பள்ளியில உள்ள பாங்கு சத்தம் உங்க மொபைலுக்கு வரும். இதுல என்ன அட்வான்டேஜ் சொன்னாக்கா அந்த மொபைல்ல நேரமும் அதுல வந்துடும். அந்த தொழுகை நேரங்கள் வக்துகளும் வந்துடும். எந்த காரணத்தை கொண்டு தொழுகை விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாங்கு சத்தம் கேட்கலன்னு சொல்ல முடியாது. அது நீங்க எந்த மொஹல்லாவில் இருந்தாலும் சரி, அந்த மொஹல்லாவில் அந்த ஆப்பை சூஸ் பண்ணிட்டாக்கா அதோடைய ஆப்புடைய நேம் இப்போ ஸ்கிரீன்ல இப்போ போடுவாங்க. அது டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. அது பெண்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். தொழுகை வக்துடைய நேரங்கள் தெரியும். அதனால குறிப்பா சிட்டியில உள்ளவங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இதை பயன்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப நன்மையா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுங்க. ஸ்கிரீன்ல இப்போ அந்த ஆப்புடைய நேம் வரும், பார்த்துக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நமது 14 வருடங்களாக திருமணம் முடிக்கணும். மகர் வாங்கினாங்க, மகர் வாங்கினாங்க, பொண்ணு விட்டு மாற்ற இது யாராமா நம்முடைய எம்எஸ்சி அவர்கள் சொல்றாங்க, மகர் கொடுக்கறதுக்கு பதிலா மனக்கொடையை பெண்களிடமிருந்து வாங்குறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அர்ரிஜால கவ்வாமூன அலன் நிஸா, பெண் மகளுக்கு உரிய பெண்களுக்கு உரிய மகர் தொகையை மனமோந்து கொடுங்கள் என்ற இறைமறை நமக்கு இயம்பக்கூடிய நேரத்துல அவர்களிடமிருந்தே வரதட்சணை வாங்குவத ஒரு கொடுமை என்பதை சுட்டிக்காட்டி சென்றிருக்கிறார்கள். அடுத்த பயான்ல நம்முடைய ஹஸரத் அவர்களை வைத்து இதற்காக வேண்டி ஒரு பயானுக்கு ஏற்பாடு செய்வோம் இன்ஷா அல்லாஹ் விரைவில். அவர்களுடைய அந்த 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 கவலைகள் நீங்கி கொண்டிருக்கிறது. இப்ப இளைஞர்கள்லாம் வரதட்சணை வாங்குவதில்லை என்ற சபதம் எடுத்துக்கொண்டு வரதட்சணை இல்லாத தினமங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை காக்காவர்களுக்கு அன்போடு தெரிவித்து, இனிமேல் அது போன்ற கொடுமைகள் நடக்காது, அது பற்றிய குறைகளை சொல்லி நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி ஹஸரத் அவர்களை மீண்டும் அழைத்து ஒரு முறை பயானுக்கு ஏற்பாடு செய்வோம். இப்பொழுது சனது பெறக்கூடிய மாணவர்களுடைய பெயர் பட்டியலை நம்முடைய மௌலானா மொஹிதீன் ஹஸரத் அவர்கள், அகமது மொஹிதீன் ஹஸரத் அவர்கள் வாசிப்பார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد. الحمد لله. நமது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஹிஃப்ஸ் அகாடமி கடந்த 2018ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பான முறையில நல்ல முறையில நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதுல இதுவரை 9 மாணவர்கள் முழு குர்ஆனை மனனம் செய்து ஹாஃபிதுல்லாஹ் ஆயிருக்காங்க. இதுல கடந்த
2021 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் 2 மாணவர்களுக்கு பட்டம் கொடுக்கப்பட்டது. அதே போல பெண்களுக்கான ஹிஃபுது வகுப்புகள் கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு அவர்களுக்குண்டான ஹிஃபுது வகுப்புகளும் அழகான சிறப்பான முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் இந்த அனைத்து மாணவ மாணவிகளையும் கபூல் செய்வானாக. இப்பொழுது கடந்த வருடங்களில் முடித்த தௌர்களை முடித்து பரிபூர்ணமான ஹாஃபிஸ்களாக இருக்கக்கூடிய முதல் 2 மாணவர்களுக்கு நமக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய மௌலானா மௌலவி சதீதுத்தீன் பாக்ரி ஹஜ்ரத் அவர்கள் சனதுகளை வழங்குவார்கள். முதலாவதாக ஹாஃபிஸ் எஸ் முஹம்மத் சன்னாப் ஷேக் அப்துல்லா, இவர் நமது பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்றார். இவர்களுக்கு சனதை சிறப்பு விருந்தினர் ஹஜ்ரத் அவர்கள் வழங்குவார்கள். சிறப்பு பரிசினை நம்முடைய பள்ளியினுடைய செக்ரட்டரி எம்எஸ்டி தாஜுத்தீன் ஹாஜியார் அவர்கள் வழங்குவார்கள். இரண்டாவதாக ஹாஃபிஸ் ஜி முஹம்மத் தௌஃபீக் சன்னாப் குலாம் சாகுல் ஹமீத். இந்த மாணவர் 10ஆம் வகுப்பு வரை நமது பள்ளியில் படித்துவிட்டு தற்பொழுது உலக கல்வி மற்றும் மார்க்க கல்வியுடன் இணைந்து ஜாமியா இல்மியா ஆரணியில் படித்துக் கொண்டிருக்கின்றார். இவர்களுக்கு சனதினை சதீதுத்தீன் பாக்ரி ஹஜ்ரத் அவர்கள் வழங்குவார்கள். சிறப்பு பரிசினை நமது பள்ளியினுடைய செக்ரட்டரி அவர்கள் வழங்குவார்கள். ஜஸாக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஜஸா. அடுத்ததாக காரிகளுடைய மீதம் ஒரு காரி இருக்கின்றார்கள். அவர்களுடைய கிராத்திற்கு பிறகு மீதம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்டான சலுகைகளும் பரிசுகளும் வழங்கப்படும். அடுத்தபடியாக கிராத் ஓதுவதற்காக காரி சுஹைல் அஹ்மத் காசிமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். மேலும் காரி அவர்களுக்கு சங்கை செய்வதற்காக எம்எஸ்டி ஹாஜியார் அவர்கள் பணிக்கின்றேன். Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new